நமஸ்காரம். இந்த வருடம் நடக்கின்ற சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இந்த 3 பெயர்ச்சியுமே இந்த ஒரே வருடத்தில் மார்ச் டு மேக்குள்ளே நடக்கிறதுனால, இதனால் மேசராசிக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, விரயஸ்தானம் வலுக்கிறதுனால விரயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விரயம் என்ன, பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போது 20லேருந்து 30 வயசை கடந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, பணம் கொடுத்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏதோ ஒரு ஆஃபர் வருதுனாவே நீங்கள் உடனே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த பணம் உங்கள் விட்டு போக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே வந்து 30லேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு புது நட்பு வட்டம் ஏற்படுது, அது மூலயமா ஒரு கூட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது மூலமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும், கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை ஒரு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் இறங்குறது உத்தமம். அதே போல் 50லேருந்து 70 வயசு இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான விரயங்கள் ஏற்படும். ஒரு டாக்டர் செக் பண்ண போகிறீங்கன்னா அது நல்ல டாக்டர்னு நல்லா செக் பண்ணி 1க்கு 2 முறை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏங்கன்னா ஒரு 4-5 டாக்டர் செக் பண்ணி பார்த்த பின்பு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா 2-3 தான் ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கு பின்பு ஒரு முடிவெடுக்கிறது நல்லது. ஸோ பணம் சார்ந்த விரயங்கள் ஏற்பட தான் இந்த வருஷம் காத்துட்ருக்கே தவிர்த்து, அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாவே அத்தனை சுப பலன்களுமே இந்த வருஷம் மேசராசிக்காரங்க அனுபவிக்கலாம்.